ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். லவ் ஃபார் யூவோட அடுத்த 2 எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். ஜென் கூட மீஜி வண்டியில போகும்போது எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சுங்கிறதால இன்னைக்கு தைரியமா ஒரு விஷயத்த நான் செய்ய போறேன் அப்படின்னு மீஜி சொல்லிட்டு இருக்கா. சென்னுக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு. ஏன்னா சென்னு கூட வரும்போது தான் போலீஸ் அண்ணா இருக்காருல, அவர் சொல்லியிருந்திருக்காரு, உன் ஒருத்தனால மட்டும்தான் மீஜி ஊரை விட்டு போக மாட்டேன், இங்கே இருக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அது உனக்கும் தெரியும். இந்த சின்ன ஊர்லயே அடைஞ்சு கிடக்குறதால அவளோட ஃபியூச்சருக்கு அது எவ்வளவு பெரிய லாஸ் தெரியுமா? அதுக்கான முழு பொறுப்பையும் உன்னால ஏத்துக்க முடியுமா? உன் ஃபியூச்சர் அப்ப தனியா என்ன ஆகும்? உங்க 2 பேரோட ஃபியூச்சர் சேர்ந்து என்ன ஆகும்? உனக்கு நல்லா தெரியுது உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கும் மேல அதை வச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. உங்க 2 பேர் ஃபியூச்சர்லயும் எனக்கு அக்கறை இருக்குன்னு. அதை யோசிச்சுட்டே சென்னை நர்வஸா போயிட்டு இருக்கும் போதே பார்த்தா திடீர்னு வண்டி வேலை காட்டுது. மழை பெஞ்சிட்டு இருக்கும் போதே வண்டி நடு ரோட்ல நின்றுது. சென்னு இதை சரி பண்ண முடியல, எங்கயாவது ஒதுங்கி நிக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு மீஜியை கூட்டிட்டு அந்த இடத்துல குப்பை எல்லாம் பொறுக்குவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு, அங்க போயிடுறான். 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கும் போதே சென்னு ரொம்ப சோகமா இருக்கான். அவனோட கோட்டை வேகமா கழட்டி மீஜி தலையெல்லாம் நனைஞ்சிருக்கு, அதெல்லாம் தொடச்சு விட்டுட்டு இருக்கான். ரொம்ப குளிருதா அப்படின்னு கேட்டுட்டு, அவங்க சொன்னது கரெக்டு தான்டா, வீடை விட்டு பிரியணுமேலாம், நான் ஒன்னும் அடுத்த ஊருக்கு போகாம இல்லைன்னு சொல்லிட்டு மீஜி சொல்லிட்டு இருக்கா. சென்னு மறுபடியும் அமைதியாடுறான். இங்க பாரு மீஜி, உன் ஃபியூச்சரை சின்ன சின்ன காரியங்களுக்காக அடமானம் வச்சிடாத. நம்ம வீடு மாதிரிதான், எப்பவுமே இந்த இடத்துல இருந்துட்டே இருக்க முடியாது. நம்ம ஏதாவது பெரிய இடத்துக்கு போய் தானே ஆகணும். நீ பெரிய வீட்டுக்கு போகணும், நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு இந்த வீடு மேல எந்த பாசமும் இல்ல, நான் இதனால இந்த ஊரை விட்டு போக மாட்டேங்கிறேன்ட்டு உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு மீஜி அப்படியே அவனையே பார்த்துட்டே அவனோட கையை கெட்டியா புடிச்சுக்கிறா. சென்ன அமைதியா பார்த்துட்டே இருக்கான். மீஜி கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல கிஸ் பண்ற மாதிரி ரொம்ப தைரியமா வந்துட்டு இருக்கா. சென்னு பாக்குறான், எவ்வளவு இவ்வளவு இமோஷனல் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சென்னு வேகமா போயிட்டு மீஜிக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 பேருமே அடுத்து ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம மீஜி கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்கா, ஆனா சென்னு தான் பயங்கரமா நர்வஸா இருக்கான். அவளை வேகமா கட்டி பிடிச்சுக்கிறான். மீஜி சொல்லிட்டு இருக்கா, நான் ஒரு வேலை வேற ஊருக்கு போனா எனக்காக நீ வெயிட் பண்றிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு இந்த உலகத்திலே குடும்பம்னு இருக்க ஒரே ஆளு நீ மட்டும்தான். நீ எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்தாலும் உனக்காக நான் எப்பவுமே ரெடியா வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். நீ பாக்குற முதல் ஆள் நானா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி அழுதுட்டு இருக்காங்க. மழை நிக்குது. அடுத்த வண்டியை சரி பண்றாங்க. கிளம்பலாமான்னு சென்னை கேக்குறான். 2 பேருக்கும் நடுவுல அவ்வளவு ஒரு ஆக்வர்ட்னஸ் இருக்கு. மீஜி சரி ஓகே போலான்னு சொல்லிட்டு மறுபடியும் வண்டியில ஏறி அவனை கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துக்கிறா. சென்னுக்கு தான் ஒரு மாதிரி நர்வஸாவே இருக்கு. அவனும் வண்டி எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறான். மீஜி வீட்டுக்கு போயிட்டு ஃபேனை போட்டு ரொம்ப நர்வஸா இருக்குல்ல, நம்ம என்ன பண்றோம்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு வந்து சிரிச்சுட்டே இருக்கா. அந்த இடத்துக்கு சென்னு வரான். கையை நீட்டி ஐஸ்கிரீம்ல ஒன்னு எடுத்துக்கோ அப்படின்னு கொடுக்குறான். மீஜி ஒன்னு எடுத்துட்டு கதவை திறக்கிறதுக்கு ட்ரை பண்றா, விடவே மாட்டான். அவன் பாட்டு கதவை லாக் பண்ணிட்டு அங்க வந்து ஓடி போயிடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மீஜி கதவை திறந்து பார்த்தா ஐஸ்கிரீம் எடுத்துட்டு அவனும் அப்படியே கணத்துல எல்லாம் வச்சுட்டு, ரொம்ப அப்படியே பாடி ஹீட் ஆயிருச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கணத்துல வச்சுட்டே இருக்கான். மீஜி இதை பார்த்து வெக்கப்பட்டு அவ்வளவு ரூம்குள்ள வந்துட்டா. அதே மாதிரி ஐஸ்கிரீம் எடுத்து எடுத்து அவ்வளவு மேல வச்சுட்டு இருக்கா, சிரிச்சுட்டே வெக்கப்பட்டுட்டே. இப்படி 2 பேருமே செம்ம கியூட்டா வெக்கப்பட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில மீஜி யோசிச்சுட்டு இருக்கா, எவ்வளவு கட் ஆஃப் வந்தா எந்த காலேஜ்க்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் செக் பண்ணிட்டே இருக்கா. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு, நம்ம எல்லாம் வந்து நீங்க சீக்கிரமா தேங்க்ஸ் பார்ட்டி இருக்கு, அங்க வர போறோம், மத்தவங்க எல்லாம் என்ன பண்றீங்க, டேட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களான்னு கேட்க மீஜி பாக்குறா. இவன் கூடயா டேட்டிங்கா, எப்ப நான் பண்ண போறணும்னு யோசிக்கிறா. கரெக்டா அவளுக்கு ஏதாவது ஸ்டேட்டஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. சோசியல் மீடியா பேஜ் எடுத்து திடீர்னு எதிர்பாராத விதமா கொற்ற மழைய நான் பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் ஒண்ணு போடுறா. சென் உடனே அதுக்கு ரிப்ளை பண்றான், அப்படி ஒரு மேல திடீர்னு எதிர்பாராத விதமா கொட்டுற மழை வந்ததுன்னா நான் கொடை புடிச்சுக்கிறேன் அப்படின்னு. மீஜிக்கு அதை பார்த்துட்டு இப்படி வெக்கமா இருக்கு, சிரிச்சிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் நம்ம சென்னு இருக்கானே, சென்னும் இந்த கூட இருக்க இன்னொரு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர் 2 பேரும் சைட்டுக்கு போறாங்க. இந்த ப்ராஜெக்ட் இப்பயோடய நிக்குது, இதுக்கும் மேல இதுல வேலை பார்க்க முடியாது, எல்லாரும் கிளம்புங்கன்னு சொல்ல அங்க இருந்த இன்ஜினியர்லாம் ஷாக் ஆயிடுறாரு. நேரா சென்னிக்கிட்ட வந்து, சென் சார் என்ன நடக்குதுங்க, நாங்க என்ன பண்ணோம், எங்களுக்கு இன்னும் 2 மாசமா சம்பளம் கூட கொடுக்கலன்னு சொல்ல, வேற வழியே இல்ல, நான் அதாவது ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னு மறுபடியும் வண்டியில ஏறுறான். சென்னு பாத்துட்டே இருக்கும்போது மத்த எல்லாருமே அந்த இன்ஜினியர் கிட்ட போயிட்டு என்ன பண்றதுன்னு கேட்க அவருக்கே பைத்தியம் பிடிச்சிருது. எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு கண்ண பண்ணேன்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. இங்க இன்னொரு பக்கம் நம்ம மீஜி சென்னு வந்து இயரிங்ஸ் கிஃப்ட் கொடுத்தான்ல, அது இப்பதான் முதல் தடவை போடுறா போல. போட்டவ பாட்டுக்கு அமைதியா வெயிட் பண்ணிட்டே இருக்கா. இங்க சென்னும் அந்த ஆளும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இதுக்கும் மேல இந்த ப்ராப்ளம மிஸ்டர் ஷாய் கிட்டே கொண்டு போக கூடாது, நம்மளே ஹேண்டில் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பார்த்தல இருக்கிறதுலே பயங்கர காஸ்ட்லியான டீ, இதை மிஸ்டர் ஷாய் தான் வாங்கி எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு பக்கத்துல இருக்கவன் சொல்லிட்டு இருக்கான். சென்னது காதுல வாங்கினதுமே ஏற்கனவே இந்த லிண்டா ஊருக்கு போகும்போது இததான் சொல்லிட்டு போயிருந்திருக்கா. காஸ்ட்லியான டீயை வாங்கியிருக்காங்க, அதுல ஒரு சீக்ரெட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் கிலோ கணக்குல வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. சென்னதை பத்தி யோசிச்சுட்டு அந்த டீயை லைட்டா பாக்குறான், அதுல வேற ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் தோணுது. கரெக்டா அவங்க 2 பேரும் வந்துட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் இந்த போலீஸ் அண்ணா கூட ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்க போறாள், அந்த பொண்ணு ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றா போல. அங்க பயங்கரமா செக்கிங் எல்லாம் பண்ணி தான் உள்ள விட்டுட்டு இருக்காங்க. என்னது இது, செக்கிங் ஓவரா இருக்குன்னு அந்த போலீஸ் கேட்டுட்டு இருக்காரு. அந்த பொண்ணு சொல்றா,
எங்க நம்ம பாருங்களேன், வெட்டிங் ப்ரீ போட்டோ ஷூட்டே எடுக்கவே இல்ல, எப்ப எடுக்க போறோமோ தெரியல, சீக்கிரமா டைம் ஏற்பாடு பண்ணுங்க, கல்யாணம் நெருங்கிட்டே இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி சரி அதெல்லாம் பாத்துக்கலாம், என்ன இவ்வளவு செக்கிங் ஓவரா இருக்குன்னு கேட்க, இது வந்து மல்டி லெவல் பிசினஸ் மாதிரி எல்லாம் கிடையாது, ஆனா பிரமிட் ஸ்கீம் போல, அதனாலதான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. உன் வேலையில பார்த்து கவனமா இரு, தப்பான ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்தா எனக்கு சொல்லுன்னு சொல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. அதே மாதிரி இன்னொரு பக்கம் வண்டியை நிறுத்துன்னு சென்னை கிட்ட சொல்லிட்டு பக்கத்துல இருந்தால, நான் பாத்ரூம் போறேன்னு அந்த மேனேஜர் போயிட்டு இருப்பான் போல. அந்த டீ பேக்க வேகமா சென்னை ஓபன் பண்றான். அதுல சைட்ல ஏதோ ஃபைல் மாதிரி வைக்கிறதுக்கு சீக்ரெட் பிளேஸ் இருக்கு. அதுல பார்த்தா எக்கச்சக்கமா சீக்ரெட்டா ஃபேக்கான ரிசிப்ட், டாக்ஸ் ஃபார்ம்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. இதெல்லாம் சென் எடுத்து பாத்துட்டு இருக்கான், மறுபடியும் உள்ள வச்சிடுறான். அடுத்த நேரா மிஸ்டர் ஷாங் இருக்கார்ல, அவர் கூட கேம் விளையாடிட்டு இருக்கான். நிறைய முக்கியமான வேலை எல்லாம் இருக்குன்னு அவரு சொல்ல, ஃபேக் டாக்ஸ் ஃபார்ம் இருக்கே அந்த மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு சென்னு வேணும்னே கேக்குறான். உனக்கு தெரியுங்கிற விஷயத்த என்கிட்ட நீ காட்டியிருக்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? பணம் வேணுமா அப்படின்னு கேட்க, அந்த அளவுக்குலாம் எனக்கு எதுவும் வேண்டாம், என் குடும்பம் ஹாப்பியா இருந்தா எனக்கு அது போதும், உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நான் இருக்கேன்னு சொல்றேன் அப்படின்னு சென்னு சொல்ல, உடனே மிஸ்டர் ஷாங் பாக்குறாரு. அங்க இருக்க ஒரு பெரிய ஸ்கிரீன் மாதிரி இருக்கு, அதை ஓபன் பண்றாரு. வெளியே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் சும்மா பொய் தான், இங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் இங்க இருக்கிற எல்லா இடத்தோட கேமராவையும் ஒரு சின்ன மூலை முடுக்கு விடாம கவர் பண்ணும். இந்த இடத்துல நம்ம பல விஷயங்களை பார்க்கலாம். இந்த சிசிடிவி இருக்கிறது யாருக்குமே தெரியாது, முதல் தடவையா உனக்கு தான் சொல்லிருக்கேன். உன்னை நான் ஃபர்ஸ்ட் பாக்கும்போது என்ன சொன்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்க, என்கிட்ட இருந்து காசை புடுங்கிறதுக்கு எல்லாரும் நான் அடிச்சு போட்டப்போ நீங்க என்ன காப்பாத்துனீங்க, என் கூட வா அப்படின்னு சொன்னீங்கன்னு சென்னை சொல்லிட்டு இருக்கான். சென்னை இவரை ஃபர்ஸ்ட் தடவை இவன் காப்பாத்துனான்ல அடுத்த கெட்டவங்க கிட்ட இருந்து, அப்போ இவர் ஒரு வாட்ச் கொடுத்தார்ல, அந்த வாட்சை மறுபடியும் கொடுக்குறாரு. அதே மாதிரி ஒரு வாட்ச எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சென்னை கொடுக்குறான். இந்த ஊர்லயே இந்த மாதிரி ஒண்ணு மட்டும் தான் இருக்கு, அது மட்டும் இல்லாம நீ இந்த வாட்சை கட்டிட்டு எங்க போனாலும் என்னோட ஆளுன்னு தெரிஞ்சு உனக்கு எந்த வேலையிலயும் யாரும் கஷ்டம் கொடுக்க விட மாட்டாங்க, நான் உன்னை அந்த அளவுக்கு நம்புறேங்கிறதால இந்த வாட்சை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்ல இதுக்கும் மேல இந்த இடத்துல நான் வேலை செய்யறதுக்கு விரும்பல அப்படிங்கிற மாதிரி லைட்டா சென்னு சொல்லி பாக்குறான். ஆனா அவர் கேக்குற மாதிரி இல்ல, போய் சொல்ற வேலையெல்லாம் முழுசா முடி, இங்க நீ வந்து கட்டி போடப்பட்ட மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியுது, ஆனா அப்படிலாம் யாராலையும் உள்ள வந்துட்டா அசால்ட்டா வெளியே போக முடியாது, தங்கிடுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பிடுறாரு. சென்னுக்கு உள்ள வந்து மாட்டிக்கிட்டோம், இதுல இருந்து எப்படி வெளியே போறதுனே தெரியல. ஆனா அப்பன் கரெக்டா நிறைய ஃபைல கொண்டு வந்து கொடுத்து, இது பாரு எல்லாமே ஃபேக்கான டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ், இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ அவங்கள்ட்ட கூட, உன்னை தவிர வேற யாரையும் என்னால நம்ப முடியாது, இந்த வேலையெல்லாம் உருப்படியா முடி, அதுக்கப்புறம் வேணா நான் உன்னை என்கிட்ட இருந்து ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி மிஸ்டர் ஷாங் சொல்றாரு. இங்க பக்கத்துல இருக்க ஹோட்டல்ல தான் நம்ம மீஜியோட ஒட்டுமொத்த கிளாஸ்மேட்ஸ்க்கும் சேர்ந்துட்டு சென்ட் ஆஃப் பார்ட்டி நடக்குது போல. ஸ்டாஃப் இருக்காங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க, ஆளுக்கு பயங்கரமா சோகமாலாம் இருந்துட்டு இருக்காங்க. ஆளுக்கு பாட்டெல்லாம் பாடிட்டு பயங்கரமா என்ஜாய் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா அப்போ மீஜி கிட்ட ப்ரோபோஸ் பண்றதுக்காக கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் வரான். டீச்சர் இருக்காரு ப்ரோபோஸ் பண்றேன்னு கேட்க, டீச்சர் பாக்குறாரு, நீங்க எல்லாம் இப்ப காலேஜ் ஸ்டூடெண்டா மாறிட்டீங்க, உங்களுக்கு முழு தகுதி இருக்கு ப்ரோபோஸ் பண்ணிக்கலாம்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற ஸ்டூடெண்ட் அவன் சொல்லிட்டு எல்லாம் சப்போர்ட் பண்றீங்களான்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த பையன் போறான். மீஜி கிட்ட எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும், நீ என் கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். பிளவர்ஸ் எல்லாம் கையில வச்சு கொடுத்துட்டு இருக்கான். எல்லாரும் எஸ் சொல்லு எஸ் சொல்லுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. கரெக்டா சென்னை அப்போ அவங்க ரூம்ல இருந்து வெளியே வந்து இன்னொரு ஆள் மிஸ்டர் ஷாயின்னு சொல்லிட்டு இருப்பாரு, அவர்கிட்ட வந்து முக்கியமான டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, அந்த மிஸ்டர் ஷாய் அதுக்கும் முன்னாடியே அவன் கையில இருக்க வாட்ச பாத்துட்டாரு. என்ன இந்த வாட்ச் கட்டிருக்கியா கலக்குறப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த டாக்ஸ் ஃபார்ம் எல்லாம் நிறைய பாத்துட்டு அங்க ஆல்ரெடி ஒரு ஆடிட்டர் வந்திருக்காரு. என்னது இது, இதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு, இதெல்லாம் நார்மலா உங்களுக்கு சாதகமா மாத்தவே முடியாது, அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு, கண்டிப்பா மாட்ட போறது உறுதின்னு சொல்ல, மிஸ்டர் ஷாய் வேகமா கத்தியை கொண்டு வந்து முன்னாடி அடிச்சு, ஈஸியான விஷயத்துக்கு நான் இதுக்கு உன்னை பாக்கணும்னு சொல்லிட்டு கூப்பிட போறேன், கஷ்டம்னு தெரிஞ்சுதான் கூப்பிட்டிருக்கேன், ஒழுங்கு மரியாதையா உயிர் வேணும்னா இதெல்லாம் செஞ்சு முடியும் அந்த ஆடிட்டரை மிரட்ட ஆரம்பிக்க, சென்னு பாக்குறான். நான் வெளியே போய் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட நிக்க வேண்டாம் அப்படின்னு வெளியே வந்து நின்னுட்டு இருக்கான். கரெக்டா கொஞ்சம் சத்தம் கேட்டுட்டே இருக்கு உள்ள, மிரட்டுற மாதிரி. இதுக்கும் மேல தாங்க முடியாம சென்னை அங்க இருந்து வந்துட்டு இருக்கான். பார்த்தா பக்கத்து ரூம்ல தான் நம்ம மீஜியோட அந்த மீட் இருக்குல்ல அது நடந்துட்டு இருக்கு. மீஜி அந்த பையன் கிட்ட, இல்ல சாரி நீ வந்து ரொம்ப நல்ல பையன் தான், ஆனா என் மனசுல ஆல்ரெடி ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லிட, சென்னத காதுல வாங்குறான். கையில போட்டிருக்க வாட்ச கழட்டிட்டு அங்கிருந்து போயிட்டு இருக்கான். அவன் போகும்போது மீஜி பாத்துட்டா. சென்னன் கத்திட்டு வெளியே ஓடி வந்துட்டு இருக்கா. என்ன பார்த்தல, எதனால பேசாமல வந்த அப்படின்னு கேட்க, நான் என் பாஸோட பிசினஸ் விஷயமா வந்தேன், நீ உள்ள போ அப்படின்னு சென்னை சொல்றதுக்குள்ள இன்னும் நிறைய பொண்ணுங்க எல்லாம் வந்துடுறாங்க. யாரு இந்த பையன் ஹான்சமா இருக்கான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கிளாஸ் ரெப் இருக்கான்ல அவனும் வந்துட்டான். நான் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு, சென்ன உடனே அவனை நான் என்ன உன் அண்ணனா அப்படிங்கிற மாதிரி முறைச்சிட்டே கேட்க, மீஜி பாக்குறா, ஏன்டா ஹார்ஷா பேசுற அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பேசிட்டே இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு மிஸ்டர் ஷாய் வந்துடுறான்.
வந்துட்டு என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குடிச்சிட்டு ஏன்னா நிறைய பொண்ணுங்களை கரெக்ட் பண்றக்க போல அப்படின்லாம் தப்பு தப்பா பேச எல்லாரும் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கட்டும் சார் அப்படின்னு அங்க இருந்து அனுப்பி வைக்க பாக்குறான். நான் காசு கொடுக்குறேன் எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுன்னு கண்டபடி அவன் பேச ஆரம்பிக்க கூட இருக்க ஆளு கூட்டு போயிடுறான். நிஜமாவே பிசினஸ் பேசதான் வந்தியா, நீ நைட்டு வீட்டுக்கு வருவியா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மீஜி ஷாக் ஆயிட்டு கேட்டுட்டு இருக்கா. வர்ற நீ வீட்டுக்கு போ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கான். அன்னைக்கு நம்ம மீஜி வீட்டுல உட்காந்துட்டு இருக்கா. அவன் பக்கத்துல இருக்கும் போதுதான் வீடுல இருக்க மாதிரி எனக்கு ஒரு நிம்மதியான ஒரு உணர்வு. யார் ரொம்ப நமக்கு பாதுகாப்பா இருக்காங்களோ அவங்க ஹோம் ஃபீலிங்க கொடுப்பாங்கல்ல, அது அவன் மட்டும்தான். அவன் தான் என்னோட வீடுன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் போடலான்னு சொல்லிட்டு போறா. அதுக்குள்ள சென்னு உள்ள வந்துடுறான். வேகமா லேப்டாப்ப க்ளோஸ் பண்ணி வச்சிடுறா. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னு கேட்க, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சமாளிக்கிறா. அந்த குவாங்ஷியா கம்பெனி கூட இன்னும் எத்தனை நாள் தான் இருக்க போற, வேணாம் அப்படின்னு சொல்ல, நீ கவலைப்படாத, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படின்னு சென்னு சொல்றான். நானும் நீ நினைக்கிற மாதிரி இன்னும் குழந்தை கிடையாது, பெரிய பொண்ணாயிட்டேன், எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி சரி சொல்றேன் கவலைப்படாத அப்படின்னு சென்னு உள்ள போயிட்டு துணியெல்லாம் எடுத்து மடிச்சு வச்சிட்டு இருக்கான். அவன் யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். ஏற்கனவே இந்த மிஸ்டர் ஷாங்க கிட்ட கேட்கும் போது இந்த வேலையை முடி, அப்புறம் உன்னை வெளியே விடுறா அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்காரு போல. அவர் கொடுத்த வாட்சை ஏன் போடல அப்படின்னு கேட்டு அவன் போடாததுக்கு அதுக்கு கூட ஹார்ஷா பேசியிருக்காரு. அதெல்லாம் பத்தி யோசிச்சுட்டு எப்படி இதுல இருந்து நான் வெளியே வரப்போறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் இந்த போலீஸ் என்ன இருக்காருல, அவர்கிட்ட ஒரு ஆள் வந்து அந்த குவாங்ஷியா கம்பெனி பத்தி நிறைய லீட்ஸ் கிடைச்சிருக்கு, சீக்கிரமா அவங்களை நம்ம முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்ல இவருக்கு ஹாப்பியா இருக்கு, கெட்டவங்களை அழிக்க போறோமேன்னு. ஆனா சென்னை இதுலயாவது மாட்டிடுவானோன்னு சொல்லிட்டு பயமா இருக்கு. சென்னுக்கு போன் பண்ணலாமா, ஆனா லீகலா சொல்லக்கூடாதுன்னு ஏதோ யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த ஷாங் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டு இருக்காங்க. இந்த மிஸ்டர் ஷாய் கிட்ட போயிட்டு நம்மள வச்சுதான் அடுத்தவங்களுக்கு பாடம் நடத்த போறாங்க போலன்னு சொல்ல, அந்த படமா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு ஷாய் கத்திட்டு இருக்கான். கத்தாத, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு இன்னும் ஒரு வழி இருக்குன்னு சொல்லிட்டு பேசாம இத பண்ணிடு அப்படின்னு சொல்ல, இது ஒர்க் அவுட் ஆகுமா, அவனை மாட்டி விடலாமா அப்படின்லாம் அந்த ஷாய் கேட்டுட்டு இருக்காரு. கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கான். இங்க கரெக்டா நம்ம மீஜி வீட்டுக்கு வந்துடுறா. சென்னை கிட்ட போயிட்டு உனக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருன்னு சொல்ல, உனக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் மணி தானே நான் கொடுத்தேன், அதை வச்சு உனக்கு தேவையானதை வாங்கிக்காம ரெண்டு பேருக்கும் எதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கேட்க, அதை வச்சு நான் வேற என்ன பண்ண போறேன், ரெண்டு பேருக்கும் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னு மீஜி அங்கிருந்து கிளம்பி ஓடிட்டு இருக்கா. திங்ஸ் எல்லாம் உள்ள எடுத்துட்டு வான்னு. அன்னைக்கு நைட்டு மீஜி படுத்துட்டு இருக்கா. கண்ணு எனக்கு துடிச்சிட்டே இருக்கு, கெட்ட சம்பவம் நடக்க போற மாதிரி, நாளைக்கு ரிசல்ட் வரப்போதுல, அதனாலதான் நான் நர்வஸா இருக்கேன் போலன்னு யோசிக்கிறா. பயங்கரமா இடி வேற இடிச்சுட்டே இருக்கு. ஸ்டேட்டஸ்ல வேணும்னே இடி இடிக்குது, தூங்கவே முடியல, பயமா இருக்கு அப்படின்னு போட்டு விட்டுரு. 10ல இருந்து என்றா 10, 9, 8ன்னு 4 என்றதுக்குள்ள ரூம் கதவை திறக்கிற சத்தம் கேக்குது. சென்னும் பில்லோலாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். கரெக்டா கட்டில் கீழே போட்டு பாய் விரிச்சு படுக்க ஆரம்பிக்க, ஏன் இங்க வந்தேன்னு மீஜி கேக்குறா. மேடம் ஒருத்தங்க தான் ஸ்டேட்டஸ் போட்டு பயந்து நடுங்கினாங்க, கம்பெனி கொடுக்க வந்தேன்னு சொல்ல, மேல பெட் ஃப்ரீயா தானே இருக்கு, பாதி வந்து படுத்துக்கலாம்ல அப்படின்னு மீஜி கேக்குறா. அதெல்லாம் ஒண்ணு வேணான்னு சென்னு படுத்துட்டு இருக்கும் போதே இன்னும் பயங்கரமா இடிக்குது. ரொம்ப பயப்படுறா மீஜி. அவளை பார்க்க பாவமா இருக்குன்னு சென்னு பக்கத்துல வந்து படுத்துட்டு இருக்கான். மீஜி வேணும்னே அவனுக்கு குறுன்னு பாத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா முத்தம் கொடுக்கறதுக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்கா. சென்னால தடுத்து நிறுத்திடுறான். வேணா, இன்னும் நீ ரெடி ஆகல, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சென்னி எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிறதானே, என்னன்னு கேட்க, நான் இனிமே உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்ல போறேன்னு சொல்லிருக்கேன்ல, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, தூங்குன்னு சொல்லிட்டு அவளை கட்டி பிடிச்சு தூங்க வச்சிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு திடீர்னு அவனுக்கு கால் வருது. வேகமா எந்திரிச்சு வெளியே கிளம்புறான். மீஜி எங்க பாக்குறா. எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இல்ல சும்மா ஒரு வேலை இருக்கு, அதான் நான் வெளியே போறேன்னு சொல்ல, கண்ணு எனக்கு காலையில இருந்து துடிச்சிட்டே இருக்கு, பிளீஸ் இன்னைக்கு வெளியே போகாதன்னு சொல்ல, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நான் சீக்கிரமா திரும்ப வந்துருவேன், உனக்கு கொடுத்த ப்ராமிஸ மீற மாட்டேன் அப்படின்னு சொல்றான். மீறினா அப்புறம் வாழ்க்கைக்கும் உன்னை பார்க்க மாட்டேன் அப்படின்னு வர மீஜி சொல்லிட்டு இருக்கா. சென்னா போயிட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போக, கொடை எடுத்துட்டு போ பாரு, சீக்கிரமா மழை வரப்போகுது அப்படின்னு சொல்ல, ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க போல மேடம், அதெல்லாம் ரிசல்ட் நல்லபடியா வந்துரும், நீ ரிசல்ட் பாக்குறதுக்குள்ள நான் வந்துருவேன் அப்படின்னு சென்னு சொல்றான். அப்ப போகாம தான் இருந்தா என்னன்னு சொல்லிட்டு திட்டிட்டு மீஜி அங்க இருந்து போய் எட்டி பாத்துட்டு இருக்கா. சென்னவ கொடுத்த கொடையை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். மீஜிக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு. சிஸ்டம்ல ஏதாவது எழுதலான்னு பாக்குறா. ரொம்ப இடி இடிக்கிறதுல சிஸ்டம் திடீர்னு கட் ஆயிடுது. இன்னைக்குன்னு பார்த்து இப்படி கட் ஆகணுமான அவ யோசிக்க ஆரம்பிக்க, அதே மாதிரி இங்க இவனும் இன்னைக்குன்னு பாத்தியா அப்படி நடக்கணும் அப்படின்னு மிஸ்டர் ஷாங்கு கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கான். ஆமா இப்படி நடந்துருச்சு, இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் நீ எனக்கு பண்ணிரு, இதுக்கப்புறமா நீ எங்க போனாலும் உன்னை தடுத்து நிறுத்த மாட்டேன், இந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. இன்ஸ்பெக்ஷன் ஆபீஸ்க்கு போகணும், அதுக்கு போயிட்டு எப்படியாவது மீஜிக்கு ரிசல்ட் வரதுக்குள்ள திரும்பி வந்துடணும்னு நினைச்சிட்டு சென்னை அங்க இருந்து வண்டி எடுத்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இங்க பார்த்தா கெஃபேல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மீஜியும் கெஃபேக்கு போயிடுறா. 4 மணிதான் ஆகுது, காலையில 8 மணிக்கு தான் ரிசல்ட் வரும்னு சொல்ல, இல்ல நர்வஸா இருக்குன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு உள்ள போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. அடுத்து கொஞ்சம் நேரமா அவளுக்கு அப்படியே நர்வஸ் ஆயிட்டே இருக்கு. இவ்வளவு நினைப்பெல்லாம் அப்படி சின்னதா ஸ்டேட்டஸ் போட்டே இருக்கா. டைம் ஓடிட்டே இருக்கு. திடீர்னு பார்த்தா ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் வருது. பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. திடீர்னு காலையில வந்து ஃபயர் வந்துருச்சு, எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க, இன்னும் தகவல் வரல அப்படின்லாம் ஃபயர் டிபார்ட்மெண்ட்லாம் வந்துடுறாங்க. நேரா நம்ம மீஜி எங்க போயிட்டு இருக்கா. ஏன்னா அந்த பில்டிங்ல தான் சென்னு இருக்கானா.
அங்க போலீஸ் நான் வந்துடுறாரு. மீஜி நான் சொல்றத கேளு, போலீஸ் ஆபீசர் போய் எல்லா வேலையும் பாத்துக்குவாங்க, அமைதியா இருன்னு சொல்ல யாருமே வந்துட்டு அவள உள்ளேயே விட மாட்டேங்கிறாங்க. அழுதுட்டே வெயிட் பண்ணிருக்கா. அங்க அப்படியே கை தாங்கலாம் நம்ம சென்னை உள்ள இருந்து கூட்டு வராங்க. அவ்வளவுதான். அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. நம்ம மீஜிய நேரா பஸ் ஸ்டாப்க்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா கூட்டு போயிட்டு, சென்னை அவளுக்கு இதுல காசு இருக்கு, உன்னால படிக்கவும் முடியும் 4 வருஷம், அதுக்கப்புறம் உன்னால வேலையும் பார்க்க முடியும், தங்குறதுக்கும் அளவுக்கு காசு இருக்கு, இத வச்சு படிக்கப்போ இனிமே உனக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது, எல்லாத்தையும் ஒரு கனவா நினைச்சு மறந்துடுன்னு சொல்ல மீஜி பாக்குறா. என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, நம்ம 2 பேருக்கும் நடுவுல என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு உனக்கு தெரியாதா, நீ என்ன லவ் பண்ணலையான்னு கேட்க, லவ்வா முட்டாள்தனமா பேசாத, இது கிளம்பி போ அப்படின்னு சென்னை சொல்றான். மீஜி போறவ வேகமா திருப்பி வந்து பலார்னு அவனுக்கு ஒரு அறை விட்டுட்டு மறுபடியும் அங்க இருந்து போயிடுறா. அதுக்கப்புறமா அவ காலேஜ் போயிட்டு இருக்கா. சென்னை அவனோட நம்பரையே கம்ப்ளீட்டா மாத்திட்டு இருக்கான். அவனை கான்டாக்டே இவளால பண்ணவே முடியல. இதுதான் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா 6 வருஷத்துக்கு அப்புறமா மீஜி இப்ப மறுபடியும் சென்னை பாக்குறதுக்கு திரும்ப வந்திருக்கா. சென்னை அவளுக்கு ஒரு டிக்கெட் போட்டு பிளைட் டிக்கெட் புக் பண்றதுக்கு ட்ரை பண்றான். மீஜி அதாவது இப்ப பிரசன்ட்ல போன் ஒயரை புடுங்கி விட்டு 4 நாள் ஆச்சு, யார்கிட்ட பேசிட்டு இருக்க, என்னாலாம் போக முடியாதுன்னு சொல்றா. ஓ போக முடியாதா அப்படின்னு அவ ரூமுக்கு போயிட்டு அவ திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ண ஆரம்பிக்கிறான். சரி தூக்கி போடு, நான் வந்து ஓன் ட்ரெஸ் எதுவும் போட்டுக்க போறேன், எனக்கு ஒரு ட்ரெஸ் இருந்தா என்ன போட பத்தாதா என்னன்னு சொல்லிட்டு மீஜி கேக்குறா. மீஜி உனக்கு என்னதான் ப்ராப்ளம், எதுக்காக என் உயிரை வாங்குறதுக்காக மறுபடியும் கிளம்பி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். நேரா ரூம்குள்ள போறவன் அவன் ரூமே குப்பையா இருக்கு, குடிச்சு போட்டிருக்கான், சிகரெட் இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு மீஜி இருக்கிற இடம் அப்படி இருக்க கூடாதுன்னு மனசுல நினைச்சிட்டு அங்க இருக்கிற குப்பை எல்லாத்தையும் கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்புறம் மறுபடியும் ஒரு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா மீஜி உள்ள பிரஷ் பண்ணிருக்கா. அவன் வந்து வெளியே நின்னுட்டு உனக்கு நல்லா துணி போட்டுக்க தெரியாதா, ஃபுல்லா ட்ரெஸ் பண்ணுன்னு சொல்ல, நீ என்ன குழந்தையா, இந்த மாதிரிலாம் தான் லேடிஸ் எல்லாம் ட்ரெஸ் பண்ணுவாங்க அப்படின்னு மீஜி சொல்லிட்டு இருக்கா. ட்ரெஸ் போடுன்னு சொல்றால நம்ம கோட்டை கழட்டி தூக்கி போட, அழுக்கு துணி இருந்தா போய் வாஷிங் மிஷின்ல போடுறா, எதுக்குடா ஏன் மேல போடுன்னு சொல்லிட்டு மீஜி கிண்டல் பண்ணிட்டு மறுபடியும் அங்க அவ வேலையை பார்க்க போயிடுறா. டேய் சென்னுக்கு தனியா உட்காந்து தலையே பிச்சுக்கிற மாதிரி இருக்கு. மீஜி ஹேர் வாஷ் பண்ணிட்டு தலை காய வச்சிட்டு இருக்கா. அவளை பாக்கிறதுக்கே அவனுக்கு பயங்கர அழகா தெரியுது. இதுக்கும் மேல சரிப்படாது போலயே அங்க இருந்து ஏச்சு போயிடலாம் நினைக்கிறான். மீஜி ஆனா பக்கத்துல இருந்து உட்காந்துட்டு அவன் சிகரெட் ஒன்னு எடுத்துட்டு லைட்டர் கூட அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. சென்னை ஷாக் ஆயிடுறான். அறிவில சிகரெட் பிடிச்சா என்னெல்லாம் உடம்புக்கு ப்ராப்ளம் வரும்னு தெரியாதான்னு கேட்க, ஏன் எனக்கு மட்டும் தான் வருமா, உனக்கு வராதா அப்படின்னு மீஜி கேட்டுட்டு இருக்கா. ரொம்ப தேவையில்லாம பேசாதுன்னு அந்த சிகரெட் பாக்ஸ் எடுத்து குப்பை தொட்டியில போட்டுடுறா. சென்னுக்கு இவ கூட இருந்தாலே எனக்கு பிரஷர் தான் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு குளியல போடுறான். அடுத்து நேரா அங்கிருந்து கிளம்பி வெளியே போயிட்டு இருக்கான். மீஜி பாக்குறா. அவ யூஸ் பண்ண பழைய போன்லாம் கூட அதே இடத்துல இருக்கு. அதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. மறுபடியும் மீஜிக்கு புது போன்ல போன் வருது. நான் இந்த மாதிரி கிளம்பிட்டேன், அதே மாதிரி உனக்கு டேட்டாவும் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு மீஜி போன் பண்ணிட்டு, அப்படியா டேட்டா எல்லாம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டுட்டு, என்னோட ஃபேமிலி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வீட்டுலதான் ஸ்டே பண்ணிருக்கேன், ரொம்ப நாளா கான்டாக்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கா. ஓ நான் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருப்பேன்னு நினைச்சேன், உனக்கு அங்க ஃபேமிலி எல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு போன்ல யாரோ பேசிட்டு இருக்காங்க. இங்க அடுத்த நாள் நம்ம சென்னோட ஃப்ரெண்ட் இருப்பான்ல போ அடுத்த ஆபீஸ்க்கு போறான். பார்த்தா சென்னை ஆபீஸ்ல படுத்து பில்லியர்ட்ஸ்ல படுத்து தூங்கிட்டு இருக்கான். இங்க என்னடா தூங்குற, என்ன நடந்துச்சு, திருப்பி அந்த மாதிரி இந்த டிப்ரெஷன் மறுபடியும் வந்துருச்சா அவனை தூங்க விடாம, இல்ல மீஜி திரும்ப வந்துட்டாளான்னு ஏதோ பேய பத்தி கேக்குற மாதிரி கேட்க சென்னை திரும்பி படுக்கிறான். என்னடா திரும்பி படுக்கிற, நிஜமாவே மீஜி வந்துட்டாளா, இருக்கடா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கா அப்படின்னு கேட்க, ஏதோ லீவா வெக்கேஷன் முடிஞ்சு கிளம்பிடுவாளான்னு சொல்ல, இத்தனை வருஷமா வராதவ திரும்ப இப்படி வந்திருக்கா, இந்த இடத்துக்கு நீ எதுக்கு அவளை இழுத்துட்டு வந்த அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்டுட்டு இருக்கான். இங்க பாரு, என்னை விட அவளை வேகமா இங்க இருந்து அனுப்பணும்னு நினைக்கிறவங்க வேற யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சென்னை சொல்லிட்டு இருக்கான். அங்க பூட்டு செய்யற கம்பெனி ஒருத்தர் வச்சிருக்காரு. அங்க மீஜி போறா. சார் உங்க வீட்டு பூட்டு நான் வெளியே உடைச்சிட்டேன், அதை சரி பண்ணு தரணும்னு சொல்ல, சைஸ் எடுத்துட்டு வாங்கம்மா, எடுத்துட்டு வந்தாதான் தெரியும்னு சொல்ல, எங்க வீட்டு பூட்டு சைஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியுமே மீஜி சொல்றா. என்ன ஆச்சு அங்கிள் மறந்துட்டீங்களா அப்படின்னு பார்த்தா அவர் திரும்பி பார்த்துட்டு, மீஜி நீயா, எதுக்கு இங்க திரும்ப வந்த அப்படின்னு கேக்குறாரு. என்ன எப்படி கேக்குறீங்க, ஹார்ஷா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீஜி பிளாஷ்பேக்க யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. இந்த இடத்த சீக்கிரமா தண்ணி ஊத்தி அணைங்க, சீக்கிரமா காப்பாத்தணும்ல உள்ளன்னு சொல்ல, இல்லம்மா என்னால திறக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. உள்ள ஃபைல் எல்லாம் இருக்கு, அந்த கிரீன் லைஃப் இருக்குல்ல அந்த ஃபைல் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு மீஜி கத்திட்டு இருக்கா. அவங்க அம்மா கூட மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ல இருந்து ஒரு கம்பெனி ஏமாந்துச்சுல, அந்த கம்பெனியோட ஃபைல்லாம் தான் உள்ள இருக்கு போல. அந்த கம்பெனியோட ஓனர் தான் மிஸ்டர் ஷாய், அதனால தான் அந்த இடத்தையே எரிச்சு விட்டுருப்பாங்க போல. கடைசியில அவர் ஓபன் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. இவளை பார்த்துட்டு அவர் ஷாக் ஆயிட்டு நின்னுட்டு இருக்க. மீஜி காசை கொடுக்குறா. அவரோட பையன் வாங்கிக்கிறான். சீக்கிரம் வந்து சரி பண்ணி விட்டுருங்க அப்படின்னு மீஜி அங்கிருந்து கிளம்ப, எதுக்கடா காசை வாங்கினு அவங்க பையனே அவங்க அப்பா திட்ட ஆரம்பிக்கிறாரு. சென்னு வேலையை முடிக்கிறான். பில்லியர்ட்ஸ் ஹோம்ல இருந்து வெளியே வந்து கார்ல உட்காடுறான். மீஜி பக்கத்து டோரை ஓபன் பண்ணி அவளும் வந்து உட்காந்துட்டு இருக்கா. எதுக்கு இப்ப இங்க வந்தேன்னு கேட்க, ஏன் வரக்கூடாதா, கார் டோர் ஓபனா இருந்தது, சீக்கிரமா கிளம்பு எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீஜி அவளை கிளப்ப சொல்றா. வெக்கேஷன்ல உனக்கு என்ன வேலை, இன்னும் எத்தனை நாள் இருப்பேன்னு கேட்க, நான் வந்து 2 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள என்ன துரத்துலதுல இருக்க, ஒன்னும் ரொம்ப நாளா தங்கிட மாட்டேன், ஆனா செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு, முடிச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு மீஜி சொல்லிட்டு இருக்கா. மீஜி வீட்டுக்கு வந்து லைட் ஆன் பண்றா, எரியவே இல்ல. சரி இந்த லைட் மறுபடியும் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பவர் ஆஃப் பண்றேன், லைட்டை மாத்தலான்னு சொல்லிட்டு இவ ஏறி நிக்கிறா. சென்னை அவளை இறக்கி விட்டுட்டு அவனே மாத்துறான். உனக்கு இப்பெல்லாம் பயமா இல்லையான்னு கேட்க, 6 வருஷம் ஆச்சு,
எல்லாரோட மனசும் எப்படி எப்படி மாறும், மனுஷங்க எல்லாம் மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சென்னுக்கு சாப்பிட வரியான்னு ஒரு மெசேஜ் வருது. அங்க இருந்து சென்னு கிளம்புறான். சாப்பிடலையா அப்படின்னு மீஜி கேக்குறா. எனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கு, நான் வெளியே போறேன் அப்படின்னு சென்னு சொல்றான். கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கான்னு நான் கேட்கவே இல்லையே, உன் பின்னாடியே அலைஞ்சு மறுபடியும் உன்னை லவ் பண்றதுக்கு தான் வந்தேன் நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மீஜி எங்க இருந்து கண்டுக்காம போயிட்டு இருக்கா. இங்க பார்த்தா அந்த மிஸ்டர் ஷாங் இருக்காரு. இன்னும் அந்த ஆள் பவர்ஃபுல்லா தான் இருந்துட்டு இருக்கான். வேற ஒரு ஆள் கூட இருந்துட்டு, இங்க பாருங்க, சென்னை பத்திலாம் கவலையப்பட வேண்டாம், என் பிரதர் மாதிரி, அவனை எந்த அளவுக்கு வேணா நம்பலாம். ஸ்டார்டிங்ல அவனோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்கிறது உண்மைதான். ஆனா அதுக்கப்புறமா ரொம்ப நம்பிக்கையானவனா மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை பத்தி இந்த மிஸ்டர் ஷாங் பேசிட்டு இருக்கான். அப்ப நம்ம கையில இருக்க பொருள் எல்லாம் இந்த இடத்துல விக்கணும் அப்படின்னா அப்ப அந்த மாதிரி ஒரு ஆள் தான் கண்டிப்பா வேணும் அப்படின்னு பக்கத்துல இருக்க ஆளும் பேச, ஷாங் உடனே அவனை எப்படி உள்ள இழுக்கிறதுன்னு யோசிக்கிறேன் அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். இங்க நம்ம சென்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் ஒன்னா வந்து உட்காந்துட்டு இருக்கான். என்னடா ஆச்சு, உங்க அப்பா மாதிரி ஆகக்கூடாதுங்கிறது தான் உன்னோட மெயின் ஐடியாவே. குடிச்சு குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்காதரா, நீ திரும்பி வந்ததுல இருந்து ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சென்னை பத்தி சொல்றாங்க. சென்னு ரொம்ப நாளா ஊர்ல இல்லாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் வந்திருப்பான் போல. அப்ப அங்க ஒரு ஆள் வரான். வந்துட்டு சென்னு பக்கத்துல உட்காந்துட்டு, ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கூட சென்னை மிரட்டினால ஒருத்தன் நெத்திக்கிட்ட கத்தி வச்சு, அந்த பையனும் வந்துட்டு தெரியாம சில வேலையெல்லாம் பாத்துட்டோம், ஆனா இப்போ நீங்க என்ன பண்றீங்க, உங்க பில்லியட்ஸ் இருக்குல்ல அந்த இடத்த எங்களுக்கு கொடுங்க, நாங்க பாத்துக்கிறோம், 30% கமிஷன் மட்டும் எங்களுக்கு கொடுத்தா போதும், மீதியெல்லாம் உங்களுக்குன்னு சொல்ல, அதெல்லாம் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே 2 பேரு, அவங்களுக்காக தான் அந்த பில்லியட்ஸ் ஹாலையே நான் வச்சிட்டு இருக்கேன், சும்மா தேவையில்லாம ஏதாவது மூவ் பண்ணிட்டு இருக்காத, இங்க எது கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சென்னு திட்ட ஆரம்பிக்க, லைட்டா அந்த இடத்துல சண்டை வர மாதிரி இருக்கு. கரெக்டா அப்பன்னு பார்த்து அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்கா. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.